அனைவருக்கும் வணக்கம். சேஃப் மதர்ஹுட் டே 2025 ஏப்ரல் 11th எல்லா தாய்மார்களும் சேஃபாக ப்ரெக்னென்ட் ஆகி சேஃபாக டெலிவரி ஆகி அவங்க குழந்தையோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற எய்மோட இந்த டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டேயோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்சியை 4 ஸ்டேஜஸாக பிரிக்கலாம். ஒன்று பிளான் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறது, ஸோ தட் ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, நான் தேவையில்லாமல் ஒரு 6 monthsக்குள்ளார இன்னொரு ப்ரெக்னென்சி ஆகிறது, கல்யாணம் ஆகி 2 monthsக்குள்ளார நான் அப்ராட் போகணும் அதுக்குள்ளே கன்சீவ் ஆகிட்டேன் அதனால் எனக்கு வேண்டான்னு சொல்கிறது, இந்த மாதிரி மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி அவாய்ட் பண்ணுறதுக்காக ப்ரெக்னென்சி வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆல் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணி உடம்பு ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதுக்கு ரெண்டாவது ஸ்டெப், ஓகே பிளான் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயாச்சு, இப்போ ஆன்டினேட்டல் கேர். ப்ரெக்னென்சியில் எப்படி கேர் பண்ணிக்கணும்னு ஃபஸ்ட்டு விசிட்டே நாங்கள் உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துட்றோம். அந்த சார்ட் வச்சு நீங்கள் லோ ரிஸ்க் பேஷண்ட்டாக, மைல்டு ரிஸ்க்காக, கொஞ்சம் ஹை ரிஸ்க் குரூப்பில் வரீங்களான்றதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் டாக்டரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு பிளானரை உங்கள் கையில் கொடுக்குறோம். ஸோ அதை வச்சு உங்களோட ப்ரெக்னென்சியோட ஜேர்னி மந்த்லி ஒன்ஸாக, 2 weeks ஒன்ஸாக, இல்லை எப்படி பார்த்துக்கணும், எத்தனை தடவை ஸ்கேன் இருக்கும், எத்தனை தடவை பிளட் டெஸ்ட் இருக்கும், இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதை சேஃபாக ஃபாலோ பண்ணி, இது இல்லாமல் பர்த்திங் கிளாஸஸ் ஹஸ் பீன் கண்டக்டட் எவ்ரி 2 months once, which is free of cost to you all, so that எப்படி பேசணும் குழந்தைகிட்ட, எப்படி சாப்பிடணும், எப்படி உங்கள் உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கணும். சின்ன பிரச்சனை அனீமியா, ஆனால் அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகாமல் எப்படி அனீமியா இல்லாமல் பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயத்த ப்ரெக்னென்சி ஆன்டினேட்டல் கேரில் பார்த்துக்கணும். டெலிவரி ஆகிற சேஃப் ப்ராக்டிசஸ், பனிக்கடை உடஞ்சிடுச்சு, வலி வந்துடுச்சு, இந்த மாதிரி விஷயத்த எவ்வளோ சீக்கிரம் டாக்டர்கிட்ட போகணும், இந்த புரிதலோட டெலிவரி ப்ராக்டிஸை சேஃபாக ஒரு டீம் அப்ரோச்சோடு பண்ணும்போது டெலிவரி பிகம்ஸ் வெரி சேஃப். இன் A4 Hospital we have 3 maternity units. One is in Valsarvakkam, which was the first one we started. Next is in Velachery, along with KS Velachery we are having another one. And third is in Yogana Hospital in Urapakkam. In the 3 hospitals, we are making sure there is a big team which is available 24/7, 24 மணி நேரம் கைனகாலஜிஸ்டோடு இருக்கிற ஹாஸ்பிட்டல், ஸோ தட் நீங்கள் எனி டைம் பெயினோட போனாலும் அங்கே உங்களுக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் சேஃப் டெலிவரி ப்ராக்டிசஸ். நம்ம WHO லேபர் கேர் கைடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுபடி ஒரு விமனோட ரைட்ஸை நம்ம சேஃப்கார்ட் பண்ணி, அவங்க எந்த பொசிஷனில் டெலிவரி பண்ணுமோ அந்த பொசிஷனில் எத்தனை தடவை பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணணுமோ அத்தனை தடவை மட்டும் பண்ணி, எவ்வளோ நேரம் அவங்களுக்கு நார்மல் டெலிவரி அலோவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அலோவ் பண்ணி, we are having a good normal delivery rate too in our hospitals. Fourth but not the least, டெலிவரி ஆனதுக்கப்புறம் போஸ்ட்நேட்டலாக எப்படி பார்த்துக்கணும், இந்த விஷயத்தில் கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணுறோம். இனிஷியலாக பிளானிங்கில் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் நம்ம ஊரில். லாஸ்ட்டாக டெலிவரி ஆன பிறகு ப்ரெக்னென்சி அண்ட் டெலிவரி இந்த ரெண்டுத்தையும் நிறைய பேர் 90% பெஸ்ட்டாக பண்ணிடுறீங்க. ஆனால் பிளான் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிறது எத்தனை பேருன்னு கேட்டிங்கன்னா 50% கூட கிடையாது. டெலிவரி ஆனதுக்கப்புறம் 6 weeks and 3 months கட்டாயம் டாக்டரை பார்த்து உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து, ஃபர்ஸ்ட் பர்த்டே அன்னைக்கு நீங்கள் யூ ஷுட் கெட் பேக் டு யுவர் நார்மல் பிஃபோர் ப்ரெக்னென்சி, நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி ஆகிறது தான் நம்மளோட குறிக்கோள். ஸோ அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஈவன் 10 to 15% ஆஃப் பேஷண்ட்ஸ். டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேருக்கு அனீமியா வருது, நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகுது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இல்லை ஊண்ட் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆச்சுன்னா அதை கண்டுக்காமல் விடுறது, டிப்ரெஷன் விச் இஸ் அ டிசீஸ், டிப்ரெஷன் மனசோர்வு, மனசில் ஒரு பயம், இந்த குழந்தைய எப்படி பார்த்துக்க போகிறோம் அப்படின்றது, இதெல்லாத்தையுமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக நினச்சி டாக்டர்கிட்ட போகாமல் அப்படியே சரியாயிடும்னு விட்டு அவங்க ஒரு டிப்ரெஷன்லேயே போய் அதுக்கு நிறைய சாப்பிட்டு குண்டாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் அவாய்ட் பண்ணணும். ஸோ சேஃப் மதர்ஹுட் இஸ் அவர் ரைட் அண்ட் we have to follow that, and we have to ask your service providers to give you a safe motherhood during your pregnancy and even after that. The 4 pillars are family planning, antenatal care, delivery in a safe place and postnatal care. So இந்த 4த்தையும் மனசில் வச்சுக்கிட்டு we all wish you a safe motherhood.